இந்த ஸ்டேஜில் ஏறலாம். Climb me a climb so high. Climb me a climb so high. சின்ன பீட்டா பெரிய பெரிய பீட்டா இந்த பீட்டில் மாடலாம். சின்ன பேங்கா பெரிய பேங்கா இந்த பேங்கிலும் பறக்கலாம். Shake it, break it, never break it. Shake it, break it, never break it. Shake it, break it, never break it. Shake it, break it. சின்ன கேங்கா பெரிய கேங்கா இந்த கேங்கிலும் பறக்கலாம். Shoot 'em up, I'ma shoot 'em up, bang bang. Shoot 'em up, I'ma shoot 'em up, bang bang. What you gonna say? நீ எந்த மகனை பிடிங்க சென்றாய். நான் கற்றது காதல் என்று என்னை நீ பார்த்தாய். ஒன்று என்ன மாயம் ஒன்று சொல்லிக்கண்ணே. நினைவு கனவில் வந்து என்னை யாருக்கண்ணே. Now step like a ஜல்லிக்கட்டு, walk like a மல்லிக்கட்டு. நீ எந்த மல்லி மொட்டு வாக்கு நெஞ்சு தொட்டு. உள்ளத்தின் மடிப்பு இதழின் துடிப்பு மனதில் இனிப்பு உடலின் தவிப்பு உயிரின் தவிப்பு. கலவு சின்ன மீனா பெரிய மீனா எந்த மீனையும் பிடிக்கலாம். Sting it up, pick it up, now you know you got to get it up. Sting it up, pick it up, now you know you got to get it up. சின்ன பாலம் பெரிய பாலம் எந்த பாலமும் தாண்டலாம். Jump up, jump up, jump up, jump up, up, jump up, jump up, jump up. Jump up, jump up, jump up, jump up, up, jump up, jump up, jump up. அவளுக்கு ஏரோஸ்டேஸ் இன்ஸ்டியூட்ல ட்ரைனிங் சீட் கிடைக்கூடாதுன்னு நான் வேண்டிக்காத கடவுளே கிடையாது. அதே மாதிரி 20 நாள் கழிச்சு வந்தா போதும் அவளை அமிச்சிட்டாங்க. ஆமா, உனக்கு இந்த ஏரோஸ்டேஸ் வேலையிலேயே அவ்வளவு ஆசை? எனக்கு உலகம் பூரா சுத்தணும், புது புது மனுஷங்களை சந்திக்கணும். இது எல்லாத்த விட ஏரோஸ்டேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவுதானா? இதுக்கு எதுக்கு ட்ரைனிங்? வா, பறந்து பறந்து சுத்தலாம். அதுக்கு பணம்? மறுபடியும் ராமகிருஷ்ணன் ஏமாத்த போறியா? சிச்சி, அந்த ஃப்ராட் தான் வேலையை விட்டு போயிட்டானே. அதுவும் இல்லாம ஒரு வாட்டி பண்ண தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன கற்பனை பஞ்சம், புதுசா யோசிப்போம். बोलो भाई, சரக்கு வந்துச்சா? சார் 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 एक मिनट என்ன வேணும்? இந்த மாசம் சம்பளத்தை மேல போட்டு தரதா சொல்லியிருந்தீங்க சார். சம்பளம் வேணும்? மேல தானே வேணும்? ஆமா சார். இந்தா புடிச்சுக்கோ. बोलो रेस भाई, चेक का इनकम टैक्स ல ப்ராப்ளம் வரும். फुल अमाउंट ब्लैक मनी सेटल करो, अदा नमक सेफ. நான் முடிவு பண்ணுவேனே, நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு தான் சரி. நான் ஏமாத்த போறேன். என்ன சொல்ற கிருஷ்ணா? நேர்மை வந்து பார்த்துட்டோம், எதுவும் நடக்கல. களவு தான் கை கொடுக்கணும்னா கத்து தான் பார்ப்போமே. டேய், நல்ல படமா பார்த்து போறக்கடா. சரிடா, போன் அடிக்குது. ஏய் மாப்ள, மெட்ராஸ்ல சினிமா கம்பெனி ஆபீஸ் போட்டாச்சு. நான் தான் தயாரிப்பாளரு, அம்மா குட்டிய பேர் டைரக்டர். பேர் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் பேரு ராஜகோபால் பர்மா. நீ மட்டும் தான் பேரமௌண்ட் பிளேட்ல பரப்பியா? நான் ஜெட்ல டிக்கெட் போட்டுட்டேன். மிஸ்டர் அசோக் மேத்தா இருக்காரா? நான் ரியாஸ் ஆபீஸ்ல இருந்து வரேன். எங்க எம்டி இப்பதான் சார் வெளில போனாரு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும், போன்ல கான்டாக்ட் பண்றீங்களா? ப்ளீஸ் வெயிட் சார், ஒரே நிமிஷம் ட்ரை பண்றேன். சார், நம்பர் பிஸியா இருக்கு. நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணி பார்த்துறேன். ஓகே சார். போன வச்சிருச்சுல. டேய் டைரக்டர், நல்ல சாமானா போய் புறக்கடா. நீ அந்த பக்கத்து பாடுறா, நான் இந்த பக்கத்து ஏதாச்சும் அமைய. என்ன சார் படம் எடுக்கிறேன்னு சொல்றீங்க, இவ்ளோ டிவிடி வாங்குறீங்க? இதெல்லாம் இருந்தா தான் படம் பண்ணுவோம்னு சொல்றேன். டேய் சாம வாங்கி கொடுப்பா. கதை இல்லைன்னு முதலே சொல்லியிருந்தா எங்க அப்பத்தாள்கிட்ட சொல்லி 1000 கதை சொல்ல சொல்லியிருப்பேன். ஆக்ஷன். ஹலோ மிஸ்டர் அசோக் மேத்தா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரைட் பண்ண வராங்க. என்ன ரைடா? பதுக்கி வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ், கேஷ் இதெல்லாம் பத்திரமா எங்கேயா எடுத்துப்பீங்க. நான் யாரு, நம்ம டீலிங் என்னன்றதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஹலோ, तू कौन है भाई? இது
சோ சென்டிமெண்ட். ஆத்தாடி, இந்த காசுக்கு பாதி படமே எடுத்துக்கலாம் இருக்கே. டேய் டைரக்டர், அண்ணே இது என்னடா மூணு? என்னன்னா இது காதலுக்கு மரியாதை, இது பொண்டாட்டிக்கு மரியாதை, இது முதல் மரியாதை. இந்த 3 மரியாதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணீங்கன்னா உங்க மரியாதை கெட்டு போகுமா? தூக்கிடும். அப்ப தூக்குடா. एक मिनट. ஹலோ, சர்ப்ரைஸ் ரைடா? சில்ட்ர வரது நம்ம எப்பயும் ரெடி தான். எங்க வரணும்? அன்னபூர்ணா அபார்ட்மெண்ட்ஸ், கிருஷ்ணசாமி சாலை, இது பிளாட் நம்பர் 7, TN 10 BW 1010. ஓ பென்ஸா? எப்போ? யா सेठ जी, क्या मैं आपको मदद कर सकती हूँ? हाँ, थैंक यू. மிஸ்டர் அசோக் மேத்தா, ஐ எம் சுந்தரபாண்டியன், EOW CBI. அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு. ஆஃபீஸர் சேவை பேக்ல எடுத்து கால் வச்சு நம்ம கார் லைட் போர்ஸ் வந்திருக்கேன். மிஸ்டர் அசோக் மேத்தா கூட வந்துடுறேன். பார்த்துட்டு அந்த சாதனை இருக்கு சார். இனி நான் ஓட்டுறேன். சார் சார் என்ன விட்டுடுங்க சார். சார் என்ன சார் இருக்கு பேக்ல? சார் எங்க வீடு டாக்குமெண்ட், ஷாப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். அப்போ கேஷ் ரொம்ப அதிகம் இல்லை சார், கொஞ்சம் தான் சார். எவ்வளோ? ஒரு 1500 ரூபாய் இருக்குமா? இல்லை சார், 50 லட்சம் சார். 50 லட்சமா? சரி, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆஃபீஸரோட 10 வருஷம் சம்பளம் அது. உங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரி ஆயிடுச்சுல சார். என்ன விட்டுடுங்க சார். சார் 2 நாள்ல கிளியர் பண்றேன் சார். சார் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் சார். மாட்டா, உங்களுக்கு ஃபைன் தான் சார். எனக்கு லைஃபே போயிடும், தெரியும்ல சார். 1 லட்சம் கொடுக்குறேன் சார். எனக்கு ஓகே, ஆனா என் கூட வந்த அந்த லேடி ஆஃபீஸருக்கு? சரி சார், அவங்களுக்கும் சேர்த்து 2 லட்சம் கொடுத்துறேன் சார். ஓகே, பணத்தை வச்சுட்டு காரை ஓட்டி கீழே இருக்குங்க. ஐயோ சார், காரு 72 லட்சம் சார். சுமார் 2 நாள் தான் சேட்டு. 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க கார் எடுத்துக்கோங்க. பெசன் நகர் ராஜாஜி பவன்ல தான் எங்க ஆஃபீஸ் இருக்கு. அங்க உங்க கார் பத்திரமா பார்க் பண்ணிருக்கோம், வந்து எடுத்துக்கோங்க. ஆனா வரும்போது கேப் போட்டு வாங்க, ஏன்னா கார் பார்க் ஃபுல்லா கேமராஸ். பி கேர்ஃபுல். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் இருக்கிறதால தான் எங்க மாதிரி ஆள்லாம் பொழைக்க முடியுது சார். தப்பு சேட்டு, உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதால தான் என்ன மாதிரி ஆளுங்க வாழ்றாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, வேணி நான் சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. இதே மாதிரி என் வாழ்நாள் முழுக்க அவன் என் கூடிய வரணும்னு ஆசைப்பட்டேன் சார். சுனாமி மாதிரி வந்தா சூறாவளி மாதிரி போயிட்டான்னு சொல்றீங்களே, எப்படியா கண்டுபிடிக்கிறது? அவன் ஹைட் என்ன, வெயிட் என்ன, அட்ரஸ் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியாம ஒரு போலீஸால எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? எவனோ ஒருத்த வந்து நாங்க சிபிஐ ஆபீசர் சொன்னா அவங்க 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா போலீஸ்காரன் நாங்க தலையை சொஞ்சிட்டு கையை நீட்டா லஞ்சம் வாங்குறான், மாமூல் கேட்கறான்னு கத்துவீங்க. சரி சரி, சாரு கிட்ட காசு வாங்கிட்டு போய் பேப்பர், பென்சில், பேனா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அழிக்கிறதுக்கு ரப்பர். என்ன பாக்குறீங்க? இது என் பேரனுக்கோ பேத்திக்கோ இல்ல. உங்க கேஸ விளாவரியா எழுதி திருடன் எங்க இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. சில்றத்தனமா எப்படியா கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். இப்ப எப்படி திருடனை கண்டுபிடிச்சிடலாம் சார். ஒரு க்ளூ கொடுக்கல. இந்த நம்பர்ல இருந்து தான் சார் சிபிஐ ஃபோன் பண்ணோம். இந்த ஒரு க்ளூ போதும். இந்த புலிகேசி அந்த திருடனை ஒரே அமுக்க அமுக்கிடுவான். மாப்ள, நான் தான் தாய் குளத்தின் தமிழ எஸ்ஐக்கு பாண்டியன் பேசுறேன். ஆமா ஆமா, நான் தான் ஹீரோ.
எது நடிப்பா? அது நம்ம ரத்தத்திலே ஊர்னதாச்சே. எது படிட்டா? சும்மா முறைச்சு பார்த்தா எரிமலை எரியுதுன்னு நம்ம டைரக்டர் சொல்ற. எது சென்டிமெண்டா? நான் அழுத பார்த்து கதாநாயகியே கண் கலங்கிட்டானா பாத்துக்கவே. ஆமா மாப்பிள்ள, சும்மா ஆப்பிள் பழம் மாதிரி சுண்டி விட்டா ரத்தம் தெரிக்கு. அம்பிட்டு சிவப்பு. தேங்க்யூ சார். அண்ணே ரிஹர்சல் பார்க்கணும்ண்ணே. மாப்பிள்ள, எனக்கு பயிற்சிக்கு நேரமாச்சு. நீ சென்னைக்கு வந்தா கட்டாயம் ஆபீஸ்க்கு வா. ஓகே மாப்பிள்ள? அண்ணா 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 டயலாக்லாம் ஞாபகம் இருக்கா? குட்டியப்பு இது நல்லா இல்ல. அண்ணா நீங்க பண்றதுதான் நல்லா இல்ல. நான் குட்டியப்பு இல்ல, ராஜ் கோபால் வர்மா. வர்மாவா தேக்கா? நாங்கனா யாரு? சிங்கம். பாதி சாபத்துல எழுப்பி கேட்டாலே சும்மா பொளந்து கட்டுவோம்ல. இப்ப செக் பண்ணிக்க. நான் யாரு? நான் யாருன்னு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். சிட்டில இருந்து தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காங்க அண்ணே. நம்ம படத்தை விலைக்கு வாங்க போறாங்க. நம்ம படத்தை பத்தி நல்லா பில்டப் பண்ணி நல்ல விலைக்கு வித்துருங்கண்ணே. 9444742226 இதான உங்க செல் நம்பர்? நோ சார், 94 44 47 42 26 இதே என் போன் நம்பர். எழுதிக்கோங்க. அதே நம்பரை தமிழ்ல சொல்றாரு சார். சுந்தரபாண்டியன் சிபிஐ. சிபிஐ சுந்தரபாண்டியன் இந்த கதாபாத்திரத்துல நான் நடிக்கிறேன். இவன் தான் டைரக்டர். இதே வேஷத்துல போய் ஒருத்தரை ஏமாத்தி கருப்பு பணம் வச்சிருக்கவனை ஏமாத்தி அள்ளிக்கிட்டு வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐ அம் கரெக்ட். ஏமாத்தினேனா அவன் வாயாலே ஒத்துக்கிட்டான். கேட்சி. இது தப்பு இல்லையா கிருஷ்ணா? அந்த 50 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத காசு அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது. அதுல மக்கள் சார்பில் நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டேன். இதுல என்ன தப்பு? அந்த சேட்டுக்கு 48 லட்சம் ரூபாய் லாபம், நமக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம். எனக்கு என்னமோ இது சரியா படல. அவ்வளவு தானே. அடுத்தது நான் ஒரு நேர்மையான பிசினஸ் பண்ணி காட்டுறேன். அதை பார்த்து உன் கருத்தை சொல்லு.